மாவு ரெடியாக இருக்குது. இதை ஒரு அரை மணி நேரம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. அரை மணி நேரம் ஊறின பிறகு எடுத்து பார்க்கலாங்க. பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்குங்க. இப்போ இந்த மாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நமக்கு தேவையான சைஸில் உருண்டை போட்டுக்கலாங்க. எல்லா மாவையும் உருண்டை போட்டு எடுத்து வந்தாச்சுங்க. வாங்க, மாவு உருண்டைகளை எல்லாம் தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி பலகையில் தேய்க்காமல் ஆயில் கவரில் வச்சு தேய்ச்சிக்கிறேங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க, சப்பாத்தியை போட்டு எடுத்துடலாம்.